மத்திய கிழக்கின் போர் பதற்றம் இந்து கடலின் பகுதிகளையும் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கும் கப்பல்கள் தாக்கப்படுகின்ற நிலையில் இப்போது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மாலை 7:42 அளவில் அசாம் மாநிலத்தின் ஜோர்காட் வான்தளத்தில் இருந்து வழக்கமான ரோந்து பணிக்காக புறப்பட்ட இந்திய விமானப்படையின் அதிநவீன சுகோய் 30 MKI என்கின்ற போர் விமானம் ரேடார் திரைகளிலிருந்து திடீரென மறைந்துள்ளது. இது ஒரு சாதாரண விபத்தா அல்லது இதன் பின்னணியில் ஆசிய பிராந்தியத்தின் மேலாதிக்க போட்டி ஒளிந்துள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. 2 விமானிகளுடன் புறப்பட்ட இந்த விமானம் கர்ஃபே அர்லாங் மாவட்டத்தின் மலைப்பாங்கான காட்டுப்பகுதிக்கு மேலே பறந்தபோது தனது சிக்னலை இழந்திருக்கிறது. இதன் போது எதிர்கொள்ளப்படுகின்ற அல்லது எதிர்பார்க்கப்படுகின்ற மர்மமான சந்தேகங்கள். விமானம் மாயமாவதற்கு முன்பாக விமானிகளிடமிருந்து எந்த ஒரு அவசரகால சிக்னலும் பெறவில்லை. இரண்டாவது, சுகோய் 30 ரக விமானங்கள் 2 என்ஜின்களை கொண்டவை. ஒரு என்ஜின் பழுதானாலும் மற்றொன்றை கொண்டு தரையிறக்க முடியும். ஆனால் திடீரென ரேடர்களிலிருந்து மறைவது என்பது ஏதோ ஒரு பேரழிவு நிகழ்ந்ததை காட்டுகிறது. இந்த நிலையில் இராணுவ புலனாய்வாளர்களினுடைய மிக முக்கியமான 3 சந்தேகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று, மின்னணு போர். மத்திய கிழக்கில் ஈரான் ஸ்டேல் போர் உச்சத்தில் இருக்கும் இந்த வேளையில் இந்திய பெருங்கடல் மற்றும் ஆசிய பிராந்தியத்தில் மின்னணு தாக்குதல்கள் அதிகரித்துள்ளன. எதிரி நாட்டு உளவு அமைப்புகள் ஏதேனும் உயர்தர ஜாமர்களை பயன்படுத்தி விமானத்தின் வழிகாட்டுதல் அமைப்பை செயலிழக்கச் செய்திருக்கலாமா? அல்லது அசாம் எல்லைப் பகுதியில் தீவிரவாத குழுக்கள் அல்லது அண்டை நாடுகளின் ஊடுருவல் முயற்சிகள் எப்போதும் இருக்கும். ஏதேனும் அதிநவீன மேம்பாட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய தோளில் வைத்து ஏவப்படும் ஏவுகணை மூலம் விமானம் குறிவைக்கப்பட்டதாக என்ற கோணத்தில் இந்தியாவினுடைய உளவுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. அதே நேரம் சுகாய் 30 MKI விமானங்கள் ரஷ்ய தொழில்நுட்பத்தில் இந்தியாவில் தயாரிக்கப்படுபவை. சமீப காலமாக இந்திய விமானங்களின் பராமரிப்பு மற்றும் உதிரிப்பாகம் விநியோகத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் ஏதேனும் இந்த விபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கலாமா? இப்படியான ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் ஈரானின் கைபர் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் திருகோணமலையில் ஈரானிய கப்பல் வருகை என ஆசியாவை கொந்தளிப்பில் இருக்கும் போது இந்தியாவின் அதிநவீன போர் விமானம் மாயமாகி இருப்பது தற்செயலானது என்று சொல்லிவிட முடியாது. இந்தியாவின் கிழக்கு எல்லைப் பகுதியில் வான் பாதுகாப்பை சோதிக்க எதிரி நாடுகள் மேற்கொண்ட ஒரு ரகசிய நடவடிக்கையாகவும் இது இருக்கலாம். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்தியாவின் எல்லைப் பகுதியில் உள்ள அனைத்து வான்தளங்களும் ரெட் அலர்ட் நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. தற்போது IAF-இனுடைய C-130J சூப்பர் ஹெர்குலிஸ் மற்றும் அட்வான்ஸ்ட் லைட் ஹெலிகாப்டர்ஸ் அதாவது இரவு நேரத்தில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளன. கர்ஃபே அர்லாங் மலைப்பகுதியில் உள்ள உள்ளூர் மக்கள் ஒரு பலத்த வெடிச்சத்தம் கேட்டதாக தெரிவித்துள்ளனர். இது விமானம் தரையில் மோதி வெடித்ததற்கான வலுவான ஆதாரமாக கருதப்படுகிறது. சுகோய் 30 MKI விமானம் என்பது இந்திய பாதுகாப்பு துறையில் ஒரு பெரிய ஓட்டையை ஏற்படுத்தியுள்ளது. விமானிகளின் நிலை என்ன? விமானத்தின் கருப்பு பெட்டி கிடைத்தால் மட்டுமே இதன் வான்மர்மத்தின் பின்னணியில் உள்ள உண்மையான எதிரி யார் என்பது தெரிய வரும். இப்படியான ஒரு சூழலில் அசாமில் சுகோய் 30 மாயம் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஈரானிய கப்பல் மீதான பதற்றம் ஆகியவற்றுக்கிடையே நேரடியான தொடர்பு இல்லாவிட்டாலும் மறைமுகமான ஒரு புவிசார் அரசியல் இணைப்பு இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று நம்பப்படுகிறது. இதற்கு சாத்தியமான 3 கூறுகளை பற்றி நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, ஈரான் ஸ்டேல் மோதல் காரணமாக தற்போது இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் ஏவுகணைகளை திசை திருப்ப GPS ஜாமிங் மற்றும் எலக்ட்ரானிக் சிக்னல் இன்ஃபரன்ஸ் மிக தீவிரமாக உள்ளது. ஈரானிய கப்பல்களை குறிவைக்க அல்லது பாதுகாக்க வல்லரசுகள் பயன்படுத்தும் அதிநவீன மின்னணு ஜாமர்கள் எதிர்பாராத விதமாக அருகிலுள்ள வான்தரப்பு சிக்னல்களை பாதிக்கலாம். சுகோய் 30 போன்ற விமானங்கள் அதன் வழிகாட்டுதல் அமைப்புக்கு இந்த சிக்னல்களை நம்பியிருப்பதால் சிக்னல் குழப்பத்தால் விமானம் திசை மாறி விபத்துக்குள்ளாக வாய்ப்புண்டு. அதே நேரம் இந்தியாவின் கவனத்தை திசை திருப்பும் தந்திரம் ஒன்றும் இருக்க வாய்ப்பிருக்கிறது. இந்திய பெருங்கடலில் ஈரானிய கப்பல் தாக்கப்படும் போது அல்லது திருகோணமலை போன்ற பகுதிகளில் ஈரான் கால் பதிக்கும் போது இந்தியாவின் முழு கவனமும் கடற்படை பக்கம் இருக்கும். இந்த நேரத்தில் இந்தியாவின் கிழக்கு எல்லையில் அசாம் பகுதியில் ஒரு பதற்றத்தை உருவாக்கினால் இந்தியாவின் பாதுகாப்பு கவனம் சிதறும். இதை சாதகமாக பயன்படுத்தி அண்டை நாடுகள் அல்லது அவற்றின் உளவு அமைப்புகள் மின்னணு ஊடுருவல் மூலம் சுகோய் விமானத்தை செயலிழக்கச் செய்திருக்கலாம். சைபர் தாக்குதல் மற்றும் சேட்டலைட் குழப்பம் போன்றவையும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களுக்கு பயன்படுத்தும்
அதே சேட்டலைட் அலைவரிசைகளை இந்தியா தனது பாதுகாப்பு தொடர்புகளுக்கு பயன்படுத்த வாய்ப்புள்ளது. அமெரிக்கா அல்லது ஸ்டேல் ஈரானிய ஏவுகணைகளை முடக்க ஏவும் சைபர் ஆயுதங்கள் தவறுதலாக அதே அலைவரிசையில் உள்ள இந்திய போர் விமானங்களின் கணினி அமைப்புகளை முடக்கியிருக்கலாம். இது ஒரு தொழில்நுட்ப தாக்கமாக கூட இருக்கலாம். ஏன் இது ஒரு தற்செயலான விபத்தாக இருக்க முடியாது? அதாவது ஒரே நாளில் நடக்கின்ற இந்த விடயங்கள் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. ஒன்று, திருகோணமலையில் ஈரானிய கப்பல், இந்திய பெருங்கடலில் பதற்றம், அதே சமயம் இந்தியாவின் முன்னணி போர் விமானம் மாயம். இவை அனைத்தும் ஒரு 24 மணி நேரத்திற்குள் நடப்பது ஒரு திட்டமிட்ட சங்கிலி தொடர் நிகழ்வாக இருக்கலாம். அல்லது ஈரானிய விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை சோதிக்க இந்தியாவின் வான் பாதுகாப்பை யாராவது சீண்டி பார்த்திருக்கலாம். இப்படியான ஒரு நிலையிலேதான் அதாவது ஒரு புள்ளி அடிப்படையிலான சந்தேகங்கள் எழுகிறது. ஒன்று, ஒரு புள்ளியினுடைய ஆரம்பம் திருகோணமலையில் ஈரானிய கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ள இடம். இது ஈரானின் கிழக்கு நோக்கி நகர்வின் ஒரு மையப்புள்ளி. அதே நேரம் பி, இந்திய பெருங்கடல் தென்பகுதி, அதாவது ஈரானிய கப்பல்கள் மீதான மர்ம தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்க ஆஸ்திரேலிய நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் உள்ள பகுதி. சி, இந்திய சுகோய் விமானம் மாயமான இடம். இந்த 3 இடங்களிலும் ஒரு முக்கோண வலயத்தை உருவாக்குகிறது. இந்த வலயத்தின் மையத்தில் தான் இந்தியா இருக்கிறது. உண்மையில் திருகோணமலையில் ஈரானிய கப்பல் நுழைந்த அதே சில மணி நேரங்களில் இந்தியாவின் அதிநவீன சுகை விமானம் மாயமாகிறது. இது தற்செயலானதா அல்லது ஈரானை குறிவைத்து வீசப்பட்ட மின்னணு வலை தவறுதலாக சுகோய் விமானத்தை சிக்க வைத்ததா? இப்படி ஒரு கேள்வி பலரிடமும் இருக்கிறது. இலங்கையினுடைய முடிவு என்பது இந்த பிராந்தியத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு தரவரிசையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமாக கருதலாமா? ஒரு போர் விமானம் விழுந்தால் அதன் என்ஜின் அல்லது தீப்பிடித்த சிக்னல் ரேடாரில் தெரியும். ஆனால் ரேடார் திரையில் இருந்து பிளிப் என்று ஒரு நொடியில் காணாமல் போவது என்பது ஏதோ ஒரு வல்லரசு அந்த பகுதியின் முழு சிக்னல் கட்டமைப்பையும் முடக்கியுள்ளது என்பதனையே காட்டுகிறது என்றும் சொல்லலாம். இது இப்படியான ஒரு நிலையில் இந்த விவகாரங்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த பிராந்தியம் என்பது ஒரு பாதுகாப்பு சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இப்படியான நிகழ்வுகள் ஏன் இடம்பெறுகிறது? இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இந்து சமுத்திரத்தினுடைய இந்த பாதுகாப்பு கோளாறுகளுக்கான காரணம் என்ன? பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இடம்பெறுகின்ற மத்திய கிழக்கினுடைய பூகம்பம் அல்லது போர் நிலவரம் ஆசியாவினுடைய தென்பகுதியிலே இருக்கக்கூடிய இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை மையமிடுவதற்கான காரணம் என்ன? ஆக சர்வதேச நாடுகளின் அல்லது வல்லரசுகளுடைய பார்வை அவர்களுடைய போர்க்கிடமாக இது விரிவடைய போகிறதா? அதாவது மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற இந்த போர் நடவடிக்கைகள் இனி வருகின்ற காலங்களில் ஆசியாவின் தென்கிழக்கு பகுதிகளில், குறிப்பாக இலங்கை, இந்தியா போன்ற கடற்பரப்புகளில் தான் இடம்பெறப் போகிறதா அல்லது இந்த நாடுகளில் தான் இடம்பெறப் போகிறதா என்ற சந்தேகம் எழுந்து நிற்கிறது. முதலாம் 2ஆம் உலக மகா யுத்தங்கள் போல இன்றும் உலகம் ஒன்று கூடிய ஒரு யுத்தத்திற்கான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராகிறோமாகின்ற கேள்வியும் அச்ச சமநிலையும் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆகவே இந்த பிராந்தியத்தில் இப்போது கடந்த 24 மணித்தியாலங்களில் இடம்பெறுகின்ற இந்த விடயங்கள் ஒரு மிக பெரும் அவதானத்தையும் கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை மறுக்க முடியாதது.